இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎம்ஏ இன்டர்மீடியேட் குரூப் 2 பேப்பர் 12 மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்க்கான லாஸ்ட்டு ரிவிஷன் ஸ்டடி பிளான். ஓகே, லாஸ்ட் மினிட்ல நம்ம எப்படி படித்தா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இண்டெக்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் ஸ்டார்டிங்கில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், இது ஒரு தியரி கான்செப்ட். சரிங்களா, இது ஒரு தியரிட்டிக்கல். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அப்படிங்கிறது வந்து இந்த இதில் தியரிட்டிக்கல். ஸோ தியரிக்கு அதை பார்த்துக்கோங்க. மாடியூல் நம்பர் 1 முடித்த உடனே மாடியூல் நம்பர் 2 போயிருங்க. என்னென்னா எப்படி பார்த்தாலும் ஒரு சம் இருக்கும். ஓகே ப்ரோ, அந்த சம்மை எப்படி ப்ரோ அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் மீனிங்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது தியரி சாப்டர் கிடையாது, அது ஒரு சம் சாப்டர். பட் மீனிங்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மீனிங்கை புரிஞ்சுட்டு சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங் அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு ஒரு ப்ராப்ளம் பேப்பர். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து அது மீனிங்கை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங், காஸ்ட் டிரைவர்னால் என்ன, காஸ்ட் பூல்லாம் என்ன அப்படிங்கிற மீனிங்கை தெரிஞ்சுட்டு சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் நீங்கள் மீனிங்கை தெரிஞ்சுக்காமல் டேட்டா பேஸ் சம் போனீங்கன்னா நோ யூஸ். சரிங்களா, ஸோ அதுதான். நெக்ஸ்ட்டு மாடல் நம்பர் 1 முடிச்சிட்டோம், மாடல் நம்பர் 2 முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் நம்பர் 6 வந்துடுங்க. ஓகே, 6 பொறுத்த மட்டும் வேரியன்ஸ் அனாலிசிஸ் 1 முடிச்சுட்டு 2 முடிச்சுட்டு டேட்டா வேரியன்ஸ் அனாலிசிஸ் வந்துருங்க. வேரியன்ஸ் அனாலிசிஸ் எந்த வேரியன்ஸ் அனாலிசிஸ் படித்தா பெட்டர் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே ஆக்சுவலாக மெயின். மெட்டீரியல், லேபரு, சேல்ஸு, ப்ராஃபிட்டு, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட், வேரியபிள் ஓவர்ஹெட் எல்லாமே மெயின். ஓகே ப்ரோ, நான் ஃபிக்ஸட் தெரியாது, நான் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா விட்டு போகிறது மேட்டர் கிடையாது. பட் விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் தான் ரொம்ப கஷ்டப்பட போகுது. சரிங்களா, ஸோ என்னோட பர்சனல் அட்வைஸ் அது விட்டுட்டு போகாதீங்க. ஓகே ப்ரோ, சம்ஸ் வந்து எப்படி பார்த்தா பெட்டர், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் நான் ஒன்று கொடுக்குறேன். என்னென்னா இப்போது நம்ம இந்த மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் புக்கில் பார்க்குறக்கு எனக்கு ரொம்ப சுத்தமாக கம்ஃபர்டபுளே இல்லாமல் இருக்குது ப்ரோ. சம்மெல்லாம் பார்க்குறக்கு நிறையா மிக்ஸாக இருக்குது, இது அப்ரோச் பண்ணுறது எனக்கு புரியலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் ஒன்று சொல்கிறேன். முன்னாடி நமக்கு பேப்பர் இது என்னது ஓல்டு 2016 சிலபஸில் சிஎஃப்எம்னு ஒரு புக் இருந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும். காஸ்ட் அண்ட் ஃபினான்ஷியல் மேத்னு ஒரு இருந்துச்சு முன்னாடி 2016 சிலபஸில். ஸோ அந்த புக் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்டடி மெட்டீரியல்னா கூகுளில் வந்து சிஎஃப்எம் மெட்டீரியல்னு சொல்லி டவுன்லோட் பண்ணிங்கன்னா புக்ஸ் வந்துடும். அது நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் வேரியன்ஸ், லேபர் வேரியன்ஸ், சேல்ஸு, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் எல்லாமே தாராளமாக அதில் இருக்க நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கும். ஸோ அதனால் இது சரியாக இல்லை ப்ரோ, எனக்கு நல்லா வந்து கொஞ்சம் அதிகமாக ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா டஃப்பாக நாட்டா நீங்கள் அது பாருங்கள் நான் சொல்லுவேன். என் பர்சனல் பேஸ் கண்டிப்பாக நான் சொல்லுவேன், தாராளமாக ஃபாலோ பண்ணுன்னு தான் சொல்லுவேன். சரிங்களா, அது போக பாஸ்ட் கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய வேரியன்ஸ் அனாலிசிஸும் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஓகே, யார் யாருக்குன்னா இந்த புக்கில் கம்ஃபர்டபுள் இல்லை ப்ரோ எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த மாடல் நம்பர் 6. சரிங்களா, மாடல் நம்பர் 7 பட்ஜெட், அது ஒரு ப்ராப்ளம் பேப்பர், ப்ராப்ளம் டாபிக் இல்லையா. ஸோ கண்டிப்பாக ஒரு ப்ராப்ளம் வந்து தான் ஆகணும். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த பட்ஜெட்டை பார்ப்பேன், அந்த பட்ஜெட்டை விடுறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஃப்ளெக்சிபிள் பட்ஜெட்னா என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட்னா என்ன, கேஷ் பட்ஜெட்னா என்ன, எல்லா பட்ஜெட்டும் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சு தான் ஆகணும். ஓகே, தட்ஸ் ஆல். தென் மாடல் நம்பர் 8. சரி, மாடல் நம்பர் 7 வந்து பட்ஜெட் வந்து சம்முக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்முக்கு கம்பல்சரி. சரிங்களா, தியரியாக இருக்கே ப்ரோ, அந்த மீனிங்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணட்டும், அது வந்து உங்களுக்கு தியரியை சும்மா பேர் கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்களோட எம்சிக்கு வந்து யூஸ் ஆகலாம், உங்களோட எம்சிக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது யூஸ் ஆகலாம். ஸோ அதனால் அதுக்கு வந்து நீங்கள் பார்த்து வச்சுக்கலாம். சரியா, ஓகே. இப்போ ஆர்டர் பாருங்கள். மாடல் நம்பர் 1 முடிச்சிட்டோம், மாடல் நம்பர் 2 முடிச்சிட்டோம். மாடல் நம்பர் 6, 7 அப்படிங்கிறது வந்து தியரியை வந்து பேருக்கு நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட எம்சிக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஓகே ரைட்டு. மாடல் நம்பர் 8 கண்டிப்பாக வந்து மினிமம் 1 ப்ராப்ளம், மேபி 2 ப்ராப்ளம்ஸ் கூட வரலாம். மினிமம் கண்டிப்பாக 7 மார்க் ஒரு சம் இருக்கும். மாடல் நம்பர் 8ல் மேபி 14 மார்க் கூட வரலாம். தியரி எதிர்பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி எதிர்பார்க்கலாம்ப்பா. நான் ஷேராக சொல்கிறேன். மாடல் நம்பர் 8ல் ஒரு 7 மார்க்குக்கு ஒரு சம் இருக்கும் கண்டிப்பாக. இன்னொரு 7 மார்க் இருக்கலாம், தியரியாக இருக்கலாம், இல்லைனா சம்மாக கூட இருக்கலாம். அது நம்ம சொல்ல முடியாது. அதனால் மாடல் நம்பர் 8 ஃபுல்லாக பார்க்குறது ரொம்ப நல்லதுங்கிறது பர்சனல் அட்வைஸ். சரிங்களா, மாடல் நம்பர் 8க்கு அதை முடிச்சுட்டேன் ப்ரோ. மாடல் நம்பர் 9. மாடல் நம்பர் 9 தியரி கான்செப்ட். ஓகேங்களா, மேபி ஏதாவது ஒரு சம் கான்செப்டாக கேட்டால் தான் வேணால் உண்டு. சம்முனா எப்படி ப்ரோ அப்படின்னா நீங்கள் தியரி நல்லா படிச்சிங்கன்னா அதுலேருந்து ஏதாவது சஜஷன்ஸ் மாதிரி கேட்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ மாடல் நம்பர் 8 வந்து ஏதாவது விடணும்னு மட்டும் நினைக்காதீங்க, கம்ப்ளீட்டாக பார்த்துக்கோங்க. அதில் பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு அதெல்லாம் சம்திங் தியரி இருக்குன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா, மாடல் நம்பர் 8ல் தானே இருக்கும். சம்முன்னு பார்த்தீங்கன்னா இந்த 8.4 EVA, லேர்னிங் கர்வ், அப்புறம் ROI அதெல்லாம் சம்மு. தியரின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு இதெல்லாம் வந்து தியரி. ஸோ
இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. மாடல் நம்பர் 8 வந்து கண்டிப்பாக தியரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். மாடல் நம்பர் 9க்கும் தியரிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மாடல் நம்பர் 10 ஒரே ஒரு சம்மு, அந்த சம் எதுனாலும் இருக்கலாம். செலக்டிவாக மட்டும் பார்த்துட்டு போகாதீங்க, அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே பார்த்துட்டு போயிடும். சரிங்களா? தட்ஸ் ஆல். சாரி, வீடியோ போட முடியாத சுச்சுவேஷனில் தான் நான் இருக்கேன் இப்போ நான் சொல்ல போனால். பட் அதை மீறி தான் நான் போடுறேன், பசங்களுக்கு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ கொஞ்சம் சுச்சுவேஷன் மட்டும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மாடல் நம்பர் 1 தியரி, மாடல் நம்பர் 2 சம், மாடல் நம்பர் 6 வந்து சம், மாடல் நம்பர் 7 சம், மாடல் நம்பர் 8 சம்மு, அந்த ஒரு போர்ஷன் வந்து தியரி. மாடல் நம்பர் 9 வந்து தியரி. ஓகே, மாடல் நம்பர் 10 வந்து சம். சரிங்களா? இதெல்லாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருங்க. இது முடித்ததுக்கப்புறம் இப்போ மாடல் நம்பர் 6, 7க்குலாம் தியரியாக படிக்காதீங்க, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களோட எம்சிக்யூக்கு வந்து யூஸ் ஆகலாம். ஓகே, சரி ப்ரோ, இப்போ கொஷின் பேப்பர் நான் பார்த்தா எந்த கொஷின் பேப்பர் பார்த்தா நல்லது? இப்போ நான் வந்து இந்த ஆர்டரில் சொல்லிட்டேன், 1, 2, 6, 7, 8, 9, 10ன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? சும்மா வந்து நம்ம எதுவுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ 6, 7லாம் வந்து பார்த்தீங்கன்னா தியரியெல்லாம் போய் ஃபுல்லாக படிச்சுட்டு இருக்கக்கூடாது. தியரியாக படிக்காதீங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். எதுக்காகனா எம்சிக்யூக்கு யூஸ் ஆகலாம். சரிங்களா? ஸோ தியரியாக படிக்கிறதுங்கிறது வேறு, எம்சிக்யூக்கு ரீட் பண்ணுங்கிறது வேறு. சும்மா பேருக்கு ரீட் பண்ணால் அது எம்சிக்யூ, பக்காவாக உட்காந்து படித்தா அது தியரி. சரிங்களா? தட்ஸ் ஆல். அப்படி கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா மாடல் நம்பர் 3, 4, 5, இந்த 3, 4, 5 எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன், இதை முடிச்சதுக்கப்புறம் 3, 4, 5, 3 ஃபுல்லாக ஃபஸ்ட்டு முடிச்சுங்க. ஏன்னா 3லேருந்து எம்சிக்யூ இருக்கும், சின்ன ஒரு சமமார்க்குக்கு மேபி இருக்கலாம். ஓகேங்களா? அது நல்லா முடிச்சிருங்க. பாஸ்ட்டு கொஷின் பேப்பர் ஏதாவது பார்க்கலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாருங்கன்னு தான் நான் சொல்வேன். எந்த கொஷின் பேப்பர்லாம் பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா, இப்போ லாஸ்ட் அட்டெம்ப்ட் ஜூன் 2025, அதுக்கு முன்னாடி நடந்த டிசம்பர் 2024. ஓகேங்களா? அது போக ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2018, டிசம்பர் 2019, ஜூன் 2019. அந்த கொஷின் பேப்பரில் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கோட போர்ஷனை மட்டும், ஏன்னா அது வேரியன்ஸ் இருக்கும், லேர்னிங் கவர் இருக்கும், பட்ஜெட் இருக்கும், அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் ப்ரோ. எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுலாம் டைம் இல்லை ப்ரோ, நான் என்ன பண்ணட்டும்? ஒர்க் அவுட் பண்ணுற டைமில் நான் அட்லீஸ்ட் பார்க்க மட்டுமா செய்யுங்க, எப்படி ப்ரொசீட் பண்ணிக்கலாம் பார்க்க மட்டுமா செய்யுங்க. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ நார்மலாக மாடல் 1 படிச்சு போனீங்கன்னா தியரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மாடல் நம்பர் 2 நல்லா புக்கில் இருக்கக்கூடிய சம்மை பார்த்துட்டு தென் பாஸ்ட் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது நமக்கு வந்து சம்மு நல்லா கிளியர் ஆகிட்டோம். ஓகேங்களா? அப்போ இதுவே 14 மார்க் சரியாக போச்சு. இது போக மாடல் நம்பர் 6 வேரியன்ஸ் அனாலிசிஸ் நான் சொன்னேன். இந்த புக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காமல் இந்த புக்கை பாருங்கன்னு சொன்னேன். அப்புறம் எனக்கு இந்த புக்கு கம்ஃபர்டபுள் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி சிஎஃப்எம் புக்கு பார்த்துக்கோங்க, அதான் சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி மாடல் நம்பர் 7 பட்ஜெட் வந்து இங்கே இருக்கக்கூடிய சம் என்னஃபான்னு கேட்டிங்கன்னா, இது போக ஃபர்தராக வேணும்னு நினச்சிங்கன்னா சும்மா கூகுளிலே வந்து பட்ஜெட் காஸ்ட் அக்கௌண்டிங் ப்ராப்ளம்ஸ் சொல்லி போட்டிங்கன்னா ஏதாவது யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரி வரும். அதெல்லாம் தாராளமாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து மாடல் நம்பர் 8, அது வந்து ஒரு சம்மு ஒரு தியரி கேட்கலாம், இல்லைனா 2 சம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அது நல்லா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. அடுத்து மாடல் நம்பர் 9 ஒரே ஒரு தியரிட்டிக்கல், மாடல் நம்பர் 10 ஒரே ஒரு சம்மு. ஓகே, இதில் வந்து நம்ம சொன்ன ஆர்டரில் நீங்கள் பார்த்துட்டு போகணும். இப்போ மாடல் நம்பர் 10 வந்து எனக்கு டிசிஷன் ட்ரீ தெரியாது ப்ரோ, விட்டுட்டு போயிட்டேன். மாடல் நம்பர் 9 நான் ரீட் பண்ணலை. மாடல் நம்பர் 8 வந்து நான் லேர்னிங்காக விட்டுட்டு போயிட்டேன், ஈவியே தெரியாது. இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா ஐம் நாட் ரெஸ்பான்சிபிள். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு பக்காவான ஒரு பிளான் சொல்லியிருக்கேன், இதை நீங்கள் இப்படி விட்டுட்டு போகும்போது நான் இது பொறுப்பாக முடியாது. சரிங்களா? இப்போ நீங்கள் சரியான ஒரு பிளானை சொல்லணும்னா நான் சொன்ன ஆர்டரில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் கரெக்டாக வந்து சப்போர்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, இப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் சொன்ன ஆர்டரில் வந்துட்டு பாஸ்ட் கொஷின் பேப்பர் வந்து அந்த 5 கொஷின் பேப்பரை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா வேறு லெவல் நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இன்னொன்று சொல்கிறேன், குரூப் 2ல் பேப்பர் 9 பேப்பர் 10 கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட். அதில் 2ல் எப்படியாவது எக்ஸாம்ஷன் எடுக்கிறதுக்கு எஃபர்ட்டை போட்டுருங்க. மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில் வந்து சம்டைம்ஸ் நல்ல மார்க் கிடைக்கும், சம்டைம்ஸ் நார்மல் மார்க் இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, பேப்பர் 9, 10 நல்ல எக்ஸாம்ஷன் மார்க் வந்துச்சுன்னா பேப்பர் 12 ஆட்டோமேட்டிக்காக மார்க் நல்லாவே வந்துடும். சீரியஸாக சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் பற்றி யாருமே பயப்படாமல் நான் சொன்ன இந்த ஆர்டரில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், இந்த ஃபார்மெட்டில் பாருங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுங்கள், வேறு லெவலில் வந்து நம்ம எடுக்க முடியும். சரிங்களா? இப்போ மாடல் நம்பர் 3, 4, 5 இதை பார்க்குறீங்க. 3ல் வந்து பிரேக் இவனே டிஃபரன்ஷியல் காஸ்ட் இதெல்லாம் இருக்குது. இது ஆல்ரெடி குரூப் 1 காஸ்டிங் இருக்குல்ல, மார்ஜர் காஸ்டிங், அதே கான்செப்ட் ஃபுல்லாக சம் பக்காவாக பார்த்துட்டு போகலாம். மாடல் நம்பர் 4, 5 நான் பார்க்குறேன் ப்ரோ, பட் ஆனால் எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ சம் ஏதோ என்னென்னமோ கேட்டிருக்காங்க ப்ரோ. ஃபீல் ஆகுதா? சம்டைம்ஸ் அந்த மாதிரி ஃபீல் ஆக தான் செய்யும். ஒரு பெரிய சம்மா கேட்கும்போது அந்த மாதிரி ஃபீல் ஆக தான் செய்யும். அப்போது அந்த மாதிரி டைமை வந்து நீங்கள் ரொம்ப பயப்படக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன்னா 30 மார்க்ஸ் எம்சிக்யூ,
ஓகே, மாடல் நம்பர் 1, 2, 6, 7, 8, 9, 10 30 மார்க்ஸ் MCQ. இது எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஜஸ்ட் பாஸ் வாங்குறது அசால்ட்டாக வாங்கலாம். கரெக்டாக? ஈஸி தானே நம்ம சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணும்போது. அந்த ஒரு சம்மை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் கொஷின் பேப்பரில் மார்ஜினல் காஸ்டிங்கில் பெரிய சம்மாவே கேட்டிருந்தா கூட மிச்ச சாப்டர்ஸை நீங்கள் நல்லா பார்த்துட்டு போனீங்கன்னா மார்க்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஜஸ்ட் பாஸ் வாங்குறதுலாம் ஈஸி. சரிங்களா? ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் மார்ஜினல் காஸ்டிங் நினச்சி வந்து பெரிய சம்மா கேட்டுருவாங்க, என்ன பண்ணுறது எது பண்ணுறது சொல்லிட்டு பயப்பட தேவையே கிடையாது. நான் சொன்ன மாதிரி மட்டும் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இப்போ மாடல் நம்பர் 3, 4, 5 வந்து புக்கில் இருக்க சம்மா பார்த்துட்டு போங்க. ஓகேங்களா? எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் ட்ரிக்கியாக ஒரு மாதிரி ட்விஸ்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அது ஃபீல் ஆகும். அந்த கொஷின் பேப்பரை பார்த்து இன்றைக்கி நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? எப்படி இப்போ இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம பசங்களே அந்த மார்ஜினல் காஸ்டிங் எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. கொஷின் பேப்பரில் கம்ஃபர்டபுள் இல்லைன்னா மிச்ச ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அவங்க எக்ஸாம்ஸ் எடுக்கலையா? பசங்க நம்ம முன்னாடி லாஸ்ட் 2 to 3 அட்டம்ஸில் நம்ம MK அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஷன் எடுக்கலையா? தென் MK அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம்ஷன் எடுக்கலையா? ஓகே, எல்லாருமே எடுக்கிறாங்க, நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் அந்த ஒரு சம்மை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வச்சோ இப்படி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து பயப்படவே வேண்டாம். சரிங்களா? ஓகே, பாஸ் பண்ணுறது ஈஸி. இந்த ஒரு சம் இப்படி நடந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நினைக்காதீங்க. ஓகே, தென் ஒன் மோர் திங், ஓவராலாக CMA இன்டர் இன்கேஸ் கொஷின் பேப்பர் டஃபாக வந்துச்சுன்னா நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த எக்ஸாம் ஹாலில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அதை வந்து நம்ம அப்கமிங் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் நான் சொன்ன மாதிரி இந்த ஆர்டரில் பண்ணுங்கள். பட் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? மாடல் நம்பர் 1 முடிச்சு 2 முடிச்சு டேட்டா 3 போகிறீங்க. அந்த தப்பை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பண்ணாதீங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை மாற்றி பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன் மார்க் வேறு லெவலில் இருக்கும். இன்னொன்று, இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிவிட்டு பேப்பர் 9 10 வேறு லெவல் வாங்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த அட்டம்ப்ட்டு குரூப் 2 நீங்கள் கிளியர். சரிங்களா? சீரியஸாக சொல்கிறேன். ஓகே, அதில் எக்ஸாம்ஸ் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட்டும் வேறு லெவலில் மார்க் வந்துடும். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். பட் மறுபடியும் நீங்கள் கமெண்ட்டில் ஆனால் இதுதானே எனக்கு பிரச்சனையே, இதுதானா நினச்சா பயமாக இருக்குது, அதுனா பயமாக இருக்குண்ணா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. சரிங்களா? ஓகேங்களா? ஃப்ரீயாக விடுங்க, பார்த்துக்கலாம். ஓகே, விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். பார்க்கலாம்.